ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன போயம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரி அப்படிங்கிற ஒரு போயத்தோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஆர்பிட்ரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இறந்தவர்களுடைய நினைவு கூறும் விதமாக அவங்களுடைய புகைப்படத்தை செய்தித்தாளில் வெளியிடப்படும். அந்த செய்தித்தாளில் வெளியிடப்படக்கூடிய அந்த பிக்சர்ஸ் தான் ஆர்பிட்ரி நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆத்தர் முழுக்க முழுக்க தன்னுடைய தந்தையை பற்றி சொல்கிறாரு. தன்னுடைய தந்தை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அவர் இனிமையானவரா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரியல. இதில் முழுக்க முழுக்க கசப்பு அனுபவத்தை தான், தன் தந்தை மேலே இருக்கிற அந்த வெறுப்புணர்வை தான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல இந்த போயம் முழுக்க முழுக்க வர்ணித்து நம்மளுக்கு சொல்கிறாரு. தன் தந்தை தன்னுடைய இறப்புக்கு பிறகு என்ன பண்ணுற ஆத்தர் நம்ம போயிட்டு சொல்கிறாரு, என்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன விட்டுட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இங்கே அமைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு சொல்கிறாரு பாருங்க, தி போயம் டிஸ்கிரைப் வாட் த போய்ட் ஃபாதர் லெஃப்ட் பிகைண்ட் ஆஃப்டர் ஹிஸ் டெத்து. எடுத்தோடனே சொல்கிறாரு, என்னுடைய அப்பா போயிட்டு சொல்கிறாரு, என்னுடைய அப்பா அவருடைய இறப்புக்கு அப்புறம் எனக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ லெஃப்ட் தி வீட்ஸ். என்ன சொல்கிறாரு, எடுத்தோடனே எங்கள் அப்பா விட்டுட்டு போயிருக்காரு சில விஷயங்கள். என்னன்னு பார்த்தா, எல்லார் அப்பாவும் என்ன விட்டுட்டு போவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து, பேர், புகழ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு போவாங்க. ஆனால் நம்ம போய்ட்டோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, என்ன விட்டுட்டு போயிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு காமன் மேன். எந்த ஒரு பேரும் புகழும் இல்லை, அவருக்கு சொத்து எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்ன விட்டுட்டு போயிருக்காரு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம மைண்டில் தெரியும். He left David's daughters, papers and an old house supported by a bent coconut tree அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு விட்டுட்டு போயிட்டு சொல்கிறார். இப்போ எனக்கு எங்கள் அப்பா விட்டுட்டு போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடன், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்காத 2 மகள்கள், சில பழைய நியூஸ் பேப்பர்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீக்கான ரொம்ப பாழடைஞ்ச வீடாக மாறிடுச்சு. இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது. எப்போ வேணாலும் எந்த மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கீழே விழுற மாதிரி இருக்குது. அந்த அந்த வீடு போய் என்னென்னா ஓல்டு ஹவுஸ் சப்போர்ட்டட் பை எ பென்ட் கோகனட் ட்ரீஸ். அந்த வீடு எப்படி இருக்குன்னா எப்போ வேணாலும் கீழே விழுற மாதிரி இருக்குது. அது எது மேலே இருக்குன்னா அந்த கோகனட் ட்ரீ மேலே, ஒரு தென்னை மரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த தென்னை மரத்து மேலே இது சாஞ்சிக்கிட்டு இருக்கு எங்கள் வீடு. ஸோ எப்போ வேணாலும் கீழே விழும். அந்த மாதிரி நிலைமையில எங்கள் அப்பா விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில கசப்பான பிட்டர்னஸான ஒரு விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறாரு இந்த போயத்தில். இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னும் பயங்கரமாக பேசுகிறாரு நம்ம ஆத்தர் போயிட்டு தன்னுடைய தந்தையை பற்றி. ஏன்னா ஆஸ் ஏ காமன் மேன் அவரால் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில், ஒன்றும் பண்ண முடியல. ஆக்சுவலாக பார்க்க அவருக்குன்னு இருக்க நினைவு கூறுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது அப்புறம் இறந்தது மட்டும்தான். இந்த 2 டேட்டு மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். மற்றபடி அவர் அந்தளவுக்கு எதுவுமே தன்னுடைய பையனான போயிட்டுக்கு எதுவுமே செய்யலை போல சிறப்பாக. அதனாட்டி இந்தளவுக்கு என்ன பண்ணுறாருன்னா பயங்கரமாக ஸ்கோல் பண்ணுறாரு தன்னுடைய போயிட்டு தன்னுடைய தந்தையை. ஈவன் த கிராண்ட்சன் நேம்டு ஆஃப்டர் ஹிம் வாஸ் சூசன் பை டாஸ் ஆஃப் எ காயின் ஷோவிங் நோ ரியல் ஹானர். இது ஒரு படி மேலே போய் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஆத்தர். என்னுடைய அப்பா, பொதுவாக எனக்கு பையன் இருக்கான், பேர பையன் இருக்கான். என்னோடய அப்பாவுக்கு ஒரு பேரன் இருக்கான். அந்த பேரனுக்கு எங்கள் அப்பாவோட பேர் தான் நான் வச்சேன். ஆனால் அந்த பேரை நான் ஒரு மரியாதை நிமித்தமாக நான் வைக்கல, ஏதோ கடமைக்கு நான் வச்சு விட்டுட்டேன் பேரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம், நம்மளோட அப்பாவோட பேரை நம்ம பையனுக்கு என்ன பண்ணோம், பேர் வைக்கும்போது பெருமையாக நினைப்போம், ரெஸ்பெக்டாக நினைப்போம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, என்னோட பையனுக்கு நான் பேர் வச்சேன், ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டாக வச்சேன், மற்றபடி ஒரு ரெஸ்பெக்டோ ஒரு ஹானருக்கோ நான் வைக்கல. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒர்த்லெஸ் மேனாக தான் வாழ்ந்திருக்காரு எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ என்னெல்லாம் விட்டுட்டு போனார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு விஷயம் சொல்ல வராருங்க. ஒரு படி இன்னும் ஒரு மலை ஹையாக போய் என்ன சொல்கிறாரு பாருங்க நம்ம ஆத்தர். ஸோ எந்த அளவுக்கு வெறுப்புன்னு வச்சுருக்காரு பாருங்க ஆத்தர் யார் மேலே, அவரோட அப்பா மேலே. என்ன சொல்கிறாருன்னா, அட் த செர்மேஷன் எரிக்கிறாங்க, தன்னுடைய தந்தை எரிக்கப்படுறாரு. அட் த செர்மேஷன் ஒன்லி ஆஷஸ் பண்ட் போன்ஸ் அண்ட் காயின்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் ரிமைண்டு. எங்கள் அப்பாவை நாங்கள் எரித்தோம், ஆத்தர் சொல்கிறாரு. எரிச்சும் போது என்னென்னா எரித்த உடனே என்ன மீந்திருக்கும், எரித்த உடனே ஆஷஸ் சாம்பல், அது இல்லாமல் அந்த எரிஞ்சு போனதுக்கப்புறம் எலும்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் நெத்தியில் காயின் வச்சுருப்பாங்களே, இந்த 1 ரூபா காயின்லாம் வச்சுருப்பாங்களே. ஸோ இந்த 3 விஷயம் தான் மீந்திருக்கு எங்கள் அப்பாவோட நினைவாக. 3 விஷயம் தான் மீந்திருக்கு. மற்றபடி லைஃப்பில் அவர் ஒர்த்லெஸ் தான், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாததான், காமன் மேன் தான் அவர், எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாத ஆளாக தான் இருந்தார், வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறார். எரிச்சதுக்கப்புறம் மீந்த 3 விஷயம் என்னென்னா எலும்பு, அப்புறம் அவருடைய சாம்பல், அதுக்கப்புறம் அவர் நெத்தியில் வச்சுருந்த காயின், இது 3 தான் மீண்டுது. அதை மட்டும் தான் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், மற்றபடி அவர் எந்தளவுக்கும் எங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல, பேர் புகழ் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வாழல, அவர் ஒரு காமன் மேனாக வாழ்ந்துட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சன்ஸ் ஃபாலோடு ரிச்சுவல்ஸ் அண்ட் த்ரீ. என்ன சொல்கிறான்னா, சன்ஸ் ஆசையாக போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒரு பையனாக இருந்துட்டு என்ன பண்ணுறேன், சில சடங்குலாம் செய்ய சொன்னாங்க பெரியவங்க தன்னுடைய அப்பாவுக்கு. அந்த சடங்குகள் நான் என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ணேன்.
அந்த மாதிரி சடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஃபாலோடு ரிச்சுவல்ஸ் அண்ட் த்ரீ போன்ஸ் இன் டு த ரிவர் அஸ் ப்ரீஸ்ட் இன்ஸ்ட்ரக்டட். என்ன பண்ண ஐயர் வருவாங்க. ஐயர் வந்து என்ன பண்ணுவாங்க, சில மந்திரத்தெல்லாம் பூசுவாங்க. மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை பால் தண்ணிலாம் நடக்கும்ல, அந்த பால் தண்ணிலாம் நடக்கும்போது எலும்பெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ரிச்சுவல்ஸ் இருக்குப்பா, இது மாதிரி செய்யணும், அப்போ தான் உங்கள் அப்பாவோட சாந்தி அடையும் அப்படி சொன்னாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி நானும் சில விஷயங்கள்லாம் பூஜைலாம் பண்ணிவிட்டு ஐயர் சொன்னார், என்னோட தந்தையோட எலும்பை எடுத்து ரிவரில் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி அவருடைய எலும்பை கொண்டு போய் நான் என்ன பண்ணிட்டேன், ரிவரில் விட்டுட்டேன். ஐயர் சொன்னது போலயே நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தந்தையோட எலும்பை ரிவரில் விட்டதை பற்றி பேசுகிறாரு. ஓகேங்களா, இறந்துட்டாரு, எரிச்சிட்டாங்க, கொண்டு போய் ரிவரில் விட்டுட்டாரு அவருடைய எலும்பை. ஓகேங்களா, மற்றபடி அவருக்குன்னு நினைவு கூறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இவருக்கு வரலையா நம்ம ஆத்தருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக ஹீ ஹேட் நோ கிரேவ் ஆர் ஹெட் ஸ்டோன் டு ரிமெம்பர் ஹிம். அதாவது he had no grave or headstone to remember him. His life is reduced to two facts: birth in a Brahmin ghetto and death in a fruit market அப்படிங்கிற. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு, அவரை நினைவு கூர்ந்துக்கிற அளவுக்கு அவரை நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் மதிக்கலை. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணல, அவருக்கு வந்து பெருசாக அந்த கல்லறை கட்டணும், கல்லறையில் கட்டி அவர் பேரை எழுதணும், டேட்டோட இவர் இப்படி பிறந்தாரு அப்படி பிறந்தாரு எழுதணும் அப்படிலாம் எங்களுக்கு தோணலை. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு கல்லறை எழுப்பணும்னா அதில் எழுதணும், என்னென்ன இவர் என்ன செஞ்சார் என்ன போனார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எழுதணும். அந்த மாதிரி எதுவுமே எங்கள் அப்பா செய்யலை. ஸோ அவருடைய லைஃப் அப்படின்னு நினைவு கூறணும்னா ரெண்டு விஷயம் என்னென்னா, அவர் பிறந்தது, இன்னொன்று இறந்தது, அவ்வளோதான். ஓகேங்களா, ஒன்று என்ன பண்ணுறாரு, பிராமினா ஒரு இடத்துல பிறந்திருக்காரு, இறக்கும்போது ஃப்ரூட் மார்க்கெட்டில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு, அவ்வளோதான். இந்த 2 டேட்டு தான் நான் ஞாபகம் வச்சுக்க முடியும். மற்றபடி வேறு எதுவுமே அந்த கல்லறையில் ஒரு கல்லறை எழுப்பி எழுத முடியாது. அதனாட்டி சும்மா அப்படியே விட்டுட்டோம் நாங்கள், எங்கள் அப்பா ஒர்த்லெஸ் தான், அவர் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே திட்டுறாரு. ஓகேங்களா, 2 டேட்டு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும், ஒன்று பிறந்தது ஒன்று இறந்தது. ஓகேங்களா, இந்த 2 டேட்டு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். மற்றபடி ரெஸ்பெக்டபுளாக அவர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனாட்டி கல்லறையை எழுப்ப முடியாது. அந்த கல்லறையில் என்ன பண்ண முடியாது, கல்லறை எழுப்புனா அதில் எழுதணும் அவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறார். ஓகேங்களா, அதனாட்டி அவர் ஒர்த்லெஸ் எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆக்சுவலாக ஹிஸ் ஆர்பிட்ரரி அப்பியர்டு ஒன்லி as 2 lines in a local newspaper. அதுக்கப்புறம் என்னென்னா, இவங்க அப்பாவை, நம்ம போயிட்டோட அப்பாவை பற்றி நியூஸ் பேப்பரில் பிக்சரோட வந்திருக்கு, 2 லைன்ஸோட எழுதியிருக்காங்க. ஹிஸ் ஆர்பிட்ரரி அப்பியர்டு ஒன்லி as 2 lines in a local newspaper later sold as waste paper. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் இவர் இறந்துருக்காரு, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எல்லா காரியம் முடிஞ்சு. ஸோ அடுத்த நாள் பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் எங்கள் அப்பாவை பற்றி வந்துச்சு, 2 லைன் எழுதியிருந்தாங்க. ஆனால் அடுத்த நாளைக்கு வந்து, இன்றைக்கி இறந்து நாளைக்கு வந்தாருன்னா நியூஸ் பேப்பரில் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவை பற்றி அடுத்த நாளே, கொஞ்ச நாளுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணிட்டாங்க, டே ஆஃப்டர் டுமாரோ, அடுத்த நாளே நியூஸ் பேப்பரில் வந்து அடுத்த நாளே அதை பழைய பேப்பராக ஆக்கிட்டாங்க, வேஸ்ட் பேப்பராக, லேட்டஸ்ட் சோல்டஸ் வேஸ்ட் பேப்பர். ஸோ அந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒரு வேஸ்ட் பேப்பராக மாறிடுச்சு, அடுத்த நாளே வேஸ்ட் பேப்பராக மாறிடுச்சு. யாருமே பெருசாக என்ன பண்ணல, வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, யாருமே மரியாதை செலுத்தலை. அடுத்த நாளே நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ பத்திரிக்கை, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்து அனுப்புவோம், 2 நிமிஷம் பார்ப்போம், தூக்கி வச்சுருவோம். அதே மாதிரி தான் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பரில் யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை, பார்த்துருக்காங்க, படிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, இது ஒரு வேஸ்ட் பேப்பராக யாருமே மதிக்கலை, தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது தி பாயிண்ட் வேஸ்ட் ஒர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தி பாயிண்ட் ஃபைண்ட் தோஸ் ஆர்பிட்ரரி லைன்ஸ். அடுத்தது தி பாயிண்ட் ஃபைண்ட் தோஸ் ஆர்பிட்ரரி லைன்ஸ் ஒன்லி வென் ரீடிங் நியூஸ் பேப்பர் யூஸ் டு ரேப் கிராஷியர்ஸ் அப்படிங்கிற. ஸோ எங்கள் அப்பாவை பற்றி 2 லைன் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, ஆனால் கொஞ்ச நாள், அது ஒரு நாள் தான் நல்லா இருந்துச்சு, அடுத்த நாளே வேஸ்ட் பேப்பராக மாறிடுச்சு. அந்த வேஸ்ட் பேப்பர் என்னாச்சுன்னா கடைக்கு, மல்லிகை கடைக்கு போய் ஜாமான்லாம் மடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுவேன். ஸோ நான் எப்போ படித்தேன்னா, ஒரு தடவை கடையில் போய் ஜாமான் வாங்கின, சில ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஜீனியோ ஏதோ ஒரு விஷயம், கடுகோ மிளகோ வாங்கினேன். அப்போ அந்த கடைக்காரர் மடித்து கொடுத்தாரு. அந்த மடித்து கொடுத்த அந்த பேப்பரை திறந்து பார்க்கும்போது எங்கள் அப்பா பற்றி போட்டிருக்க அந்த சில விஷயங்களை நான் படித்தேன், அவ்வளோதான். எங்கள் அப்பா அந்த பேப்பர் எப்படி வேஸ்ட் பேப்பராக மாறிச்சோ அதே மாதிரி எங்கள் அப்பாவும் ஒரு வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஆத்தர் சொல்கிறார். ஆக்சுவலாக புரியுதுங்களா? ஸோ அப்பாவை ஒர்த்லெஸ்ஸாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அவர் எதுவுமே சொத்து எதுவுமே சேர்த்து வைக்காதனால அவங்க அப்பா ஒர்த்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், ஒரு வேஸ்ட் பேப்பர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆக்சுவலாக. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அடுத்தது அப்பா தரக்குறைவாக பேசுகிறாருன்னு நினைக்கலாம். பட் என்ன பண்ணுறது, அவரோட மனசு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நமக்கும் அப்படி இருந்தால் அந்த மாதிரி வேதனை இருக்குமான்னு தெரியல. ஸோ கண்ணாமண்ணான்னு பேசியிருக்காரு தன்னுடைய தந்தையை. டெத் இருந்தாலும் ஓரளவு மரியாதை கொடுக்கணும்ல, கொஞ்சமாவது அப்பா அப்படிங்கிற விஷயம் பெற்றதுக்காகுது. ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பாங்க. ஹிஸ் டெத் லெஃப்ட் பிஹைண்ட் எ சேஞ்ச்டு மதர் அண்ட் ஆனுவல் ஹிஸ் டெத் லெஃப்ட் பிஹைண்ட் எ சேஞ்ச்டு மதர் அண்ட் ஆனுவல் ரிச்சுவல்ஸ் ஃபார் த ஃபேமிலி. இவருடைய இறப்பு, தன்னுடைய தந்தை இறப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தன்னுடைய அம்மாவோட லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கு, மாற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் ரிச்சுவல்ஸ் ஃபார் த ஃபேமிலி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷம்
வருஷம் தானம் செய்கிறது, வருஷம் அவருக்கும் ஃபேமிலி ரிச்சுவல்ஸ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த 2 விஷயம் தான் எங்கள் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா, வருஷம் எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ரிச்சுவல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, சடங்குகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு விஷயமாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். என்னென்னா அவர் பிறந்தது, இன்னொன்று இறந்தது, ஹார்ட் அட்டாக்ல இருந்தார், பிறந்தது ஒரு பிராமினாக பிறந்தது அப்படிங்கிற மாதிரி 2 விஷயம் தான் நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்க முடியும். 3வது பார்த்தா இந்த வருஷம் இவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் ரிச்சுவல் செய்யணும். இந்த 3 வருஷம் தான் அவர் வாழ்க்கையில் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி என்னுடைய அப்பா ரொம்ப ஒர்த்லெஸ்ஸாக தான் இருந்தார். ஒரு வீணாக போன பேப்பர் மாதிரி. எப்படி அந்த ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் ஒர்த்தாக இருந்துச்சோ, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு வந்துச்சோ, இன்னும் சொல்லப்போனால் என்ன பண்ணுவோம், கசக்கி மடித்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆகிட்டார் எங்கள் அப்பா லைஃபு. ஸோ ஒரு காமன் மேனோட லைஃப் எப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. எந்த ஒரு சக்ஸஸும் இல்லாமல், எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வாழ்ந்தார். ஸோ அதனாட்டி ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்றுமே இல்லை. ஒரு ஆர்டினரியான பீப்புள் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி இவர் முடிக்கிறார் ஆத்தர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.